இந்தியாவின் ரத்தின கற்களின் தொன்மை மற்றும் அதன் அயல்நாட்டு வாணிபம் குறித்த ஆதாரங்களை தொல்துறையிலிருந்தும் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் பயணியர்களின் குறிப்பிலிருந்தும் அறிய முடிகிறது. பிளைனி எனும் அறிஞன் தன் நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்னும் நூலில் இந்தியாவில் உற்பத்தியாகி இறக்குமதி செய்யப்பட்ட ரத்தின கற்கள் மற்றும் உலோகங்கள் பற்றி ஏராளமான செய்தியினை தருகிறார். ரத்தின கற்களில் வைரக்கல், மரகதம், பச்சைக்கல், பால்வண்ணக்கல் பற்றி குறிப்பிடுகிறார். பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரீரியன் சி என்ற புத்தகத்தில் கோப்பைகள், ஜாடிகள் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதை கூறுகிறது. இதிலிருந்து ரத்தின கற்களின் தரம் குறித்தும் அதன் நீண்ட நெடுங்காலத்திய இருப்பையும் அறிய முடிகிறது. இக்கற்கள் தேர்ச்சி பெற்ற வினைஞர்களால் தீட்டப்பட்டு நகைகளில் பதிய செய்து உயர்குலத்தவரின் தேவையை காலகாலமாய் பூர்த்தி செய்து வந்திருக்கிறது. தமிழின் பழம்பெரும் இலக்கியமான சங்க இலக்கியத்திலிருந்து அன்றைய தமிழகத்தின் ரத்தினக்கல் தொழில் பற்றிய பல பயனுள்ள தகவல்களையும் அறிய முடிகிறது. சங்க இலக்கியங்களான பத்துப்பாட்டு, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்கள் எல்லாம் ரத்தின தொழிலும் அதன் நுட்பமும் சங்க காலத்திலேயே மேன்மை பெற்றிருந்தது என்பதை தெளிவாக்குகிறது. அன்றைய மனிதன் ரத்தின கற்களையும் உலோகங்களையும் கண்டறியும் திறனை தன் மூதாதையரிடமிருந்து கற்றறிந்தான். கடினமான உலோகத்தின் கடுகளவு பகுதியிலும் துளையிடும் நேர்த்தினையும் அறிந்திருந்தான். 10 செய்யுள்கள் பல கனிம வளத்துடன் விளங்கிய கொங்கு நாட்டை ஆண்ட சேர மன்னனை பற்றி சொல்கிறது. மேலும் விலை உயர்ந்த ரத்தின கற்கள் பற்றியும் அவை கிடைக்கும் இடங்கள் குறித்தும் விவரிக்கிறது. கோவலர் இன மக்கள் இத்தகைய விலை உயர்ந்த கற்களை செருப்பு மலை எனும் குன்றிலிருந்து சேகரித்தனர் என்றும் சொல்கிறது. 10 என்று சொல்லக்கூடிய ஒரு சங்க இலக்கிய நூல் சேரனை பற்றியது. ஆனால் அதில் மணிகளை பற்றி ஏராளமான குறிப்புகள் கிடைக்கின்றன. ஆகவே மணிகளை பற்றி குறிப்புகள் கிடைக்கின்ற 10 கொங்கு நாட்டு இலக்கியமாகத்தான் இருக்க முடியும் என்று கருதி அதிலே பல செய்திகளை மணிக்கற்கள் பற்றி கூறுவதை பார்க்கின்றோம். ஏரோட்டுகிறார்கள். ஏரோட்டும் பொழுது கலப்பை மண்ணை பிளந்து செல்கிறது. மண்ணை பிளந்து செல்கின்ற அந்த கலப்பையினுடைய இரு பக்கத்திலும் மணிக்கற்கள் கிடைக்கின்றன. நாஞ்சில் ஆடிய கொழு வழி மருங்கில் இலங்கு கதிர் திருமணி பெரும் நாடு என்று 10 குறிக்கிறதை பார்க்கின்றோம். இன்னொன்று, கால்நடைகள் மேய்க்கிறார்கள். கொங்கு நாட்டில் கால்நடைகள் மிகுதி. கொங்கர் படுமணி ஆயம், கொங்கர் என்றெல்லாம் இலக்கியத்தில் கூறுவதை பார்க்கின்றோம். அப்படி கால்நடைகள் மேய்க்கும் பொழுது அந்த கால்நடைகள் காட்டிலே மேய்கின்ற எடுத்து அந்த மாட்டினுடைய குழம்புகளிலே, கால் குழம்புகளிலே மணிக்கற்கள் படுகின்றது என்று 10 கூறுவதை பார்க்கின்றோம். முல்லை கண்ணி பல்லான் கோவலர் புல்லுடை வியன்போலம் பல் பரப்பி கல்லுயர் கடத்திடை கதிர்மணி பெறும் என்ற ஒரு இடத்தில் 10 கூறுகிறது. சங்க இலக்கியமான புறநானூரிலே ஒரு பாட்டு, நகை செய்கிறார்கள். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சேயவாயினும் தொடைபுணர்ந்து அருவெளி நன்கலம் அமைக்கும் காலை ஒருபடி தோன்றியாங்கு என்று அந்த பாடல் செல்கிறது. அதிலே குறிப்பாக மாமலை பயந்த மாமருமணி என்று சொல்வதை பார்க்கின்றோம். கொங்கு நாட்டில் மலைகள் மிகுதி. கொங்கு நாட்டை மலைநாடு என்றும் மலை மண்டலம் என்றும் கூறுவார்கள். ஆகவே கொங்கு நாட்டு மலைகளிலே பல்வேறு மணிக்கற்கள் கிடைத்ததில் வியப்பில்லை. இனி குறுந்தொகையிலே ஒரு பாட்டு, கிழங்கு தோண்டுகிறார்கள். கிழங்கு தோண்டும் பொழுது அதிலே அவர்களுக்கு மணிக்கற்கள் கிடைக்கின்றன. குன்றத்து பழம் குழி அகழ்ந்த காணவன் கிழங்கினோடு கண்ணகன் தூமணி பெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலிலே குழிகளிலே பறிக்கும் பொழுது, கிழங்கு தோண்டும் பொழுது அந்த கிழங்கினிடையே மணிக்கற்கள் கிடைக்கின்றன. ஆகவே இன்னொரு பாடல், மழை பெய்யும் பொழுது கருவி வானம் தன் துணி சுரிந்தன இலங்கு கதிர் திருமணி பெறும். ஆகவே ஏரோட்டும் பொழுது, கால்நடை மேய்க்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, கிழங்கு தோண்டும் பொழுது மணிக்கற்கள் சங்க காலத்தில் கிடைத்ததை சங்க இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. கொங்கு நாட்டின் கனிம வளம் பன்னாட்டு வாணிபத்திற்கு பெரும் பங்காற்றியது. இது சரித்திர காலம் தொடங்கி இத்தகைய வளர்ச்சியை கண்டது. படியூர் எனும் சிறு கிராமம் காங்கேயத்திலிருந்து வடமேற்கில் இருக்கிறது. இங்குதான் கடல் நீல ரத்தின கற்களும் பச்சை கற்களும் தோண்டி எடுக்கப்பட்டன. ரோமானியர்கள் இக்கற்களை மிகவும் விரும்பி வாங்கினார்கள்.
பிளைனி எனும் ரோமாபுரி அறிஞன் தன் குறிப்பில் இந்தியா எனும் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பச்சை ரத்தின கற்களில் கடல் பச்சையின் மினுமினுப்பு இருந்ததாகவும் இது போன்று மேன்மையான கற்கள் வேறெங்கிலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் குறிப்பிடுகிறார். சிவன்மலை மற்றும் பெருமாள் மலை எனும் குன்றுகளில் இருந்துதான் சமீப காலம் மட்டும் நீலக்கல் கிடைக்கப்பெற்றது. இது படியூரின் தென்கிழக்கில் உள்ளது. இந்த இரண்டு கற்களுடன் பாறை படிமங்களான வெங்க செங்கல் எனும் கற்களும் இங்கு ஏராளமாய் கிடைக்கிறது. அரசம்பாளையம் மற்றும் வெங்கமேடு எனும் ஊர்கள் கொடுமணலின் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. இங்கு பெருங்கற்காலத்திய மக்கள் வாழ்விடமும் ஈமக்காட்டு பகுதியும் இருக்கிறது. இது நொய்யல் ஆற்றின் கரையோரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. What you are seeing behind me is about 10 meter tall menhir erected as a part of a cairn circle, popularly call it megalithic cyst burial. It is one of the important landmark during the Iron Age, probably indicating a clan based culture. This menhir is mentioned as Nattapolum Nada Nedungal in Sangam literature. During the Sangam age, such veneration of the dead is prevalent in a large scale. On all the archaeological sites related to Sangam age, we do have such graves, partly is urn burial, cyst burial, cairn circle and stone circle. So such burials indicates that this site is in existence from the Iron Age down to Sangam age. விலை உயர்ந்த ரத்தின கற்களால் ஆன மணிகள் ஏராளமாய் வாழ்விடப் பகுதியிலும் ஈமக்காட்டிலும் கிடைக்கப்பெற்றன. இது போன்ற இடங்கள் வேலாலூர், சூலூர், கனியம்பூண்டி மற்றும் கொடுமணலில் இருக்கின்றன. இவ்வூர்கள் நொய்யல் ஆற்றங்கரையிலும் அமராவதி ஆற்றங்கரையிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து அவன் விலை உயர்ந்த ரத்தின கற்களில் மேற்கொண்ட தொழில்நுட்ப மேம்பாடும் புலனாகிறது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட நீலக்கல், பச்சைக்கல், வைடூரியம், சூது பவளம், செவ்வந்திக்கல், பவளக்கல், சூரியகாந்தக்கல், சலவைக்கல், எண்ணெய்க்கல், பளிங்குக்கல், மணிக்கல் என எல்லாமே பழங்கால வாழ்விடங்களில் கிடைக்கப்பெற்றது. பெருங்கற்கால மக்கள் வாழ்வில் ரத்தின கற்களின் பங்களிப்பை பறைசாற்றுகின்றது. மணிக்கற்கள் துறைமுகப்பட்டினமான தொண்டி மற்றும் முசிறியிலிருந்து ரோமாபுரிக்கு கப்பலில் ஏற்றுமதி செய்யப்பட்டது. எல்லா வகையான ரத்தின கற்களும் இங்கு கிடைக்கப்பெற்றதால் கோவை மண்டலம் ரத்தின கற்கள் வாணிபத்திற்கு மையமாக செயல்பட்டது. கைவினைஞர்களான திருமணி குயினார் மற்றும் மணி வினயனார் திறம்பட ரத்தின கற்களை கையாண்டனர். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமிய கல்வெட்டு ஒன்று அரசலூர் என்ற ஊரில் உள்ளது. ரத்தின கற்கள் வணிகனான மணியவண்ணக்கண் என்பவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சமண முனிவர்கள் தங்கியிருந்த அந்த குகையிலே ஒருவன் மணியவண்ணக்கண் தேவன் சாத்தன் என்று சொல்லக்கூடியவன் இசை எழுத்துக்களை அங்கே பொறித்திருக்கின்றான். தா தை தை தா தை என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 5 வரி 5 எழுத்துக்கள் எப்படி பிடித்தாலும் ஒரே மாதிரி வரும். அந்த படுக்கையை செதுக்கி அந்த எழுத்துக்களை பொறித்தவன் ஒரு கால் மணி வியாபாரியாக, மணியை தொகுத்தவனாக, மணியை சோதிப்பவனாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் மணி வண்ணக்கன் என்று கூறுகின்றார்கள். அதற்கு பொருள் இந்த மணியை சோதிப்பவன் என்று கூட ஒரு பொருள் உண்டு. அந்த கல்வெட்டானது இசைக்கும் நடனத்திற்கும் உரிய ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டாகும். இந்தியாவிலேயே மிக தொன்மையான இசை கல்வெட்டு அதுதான். அந்த இசை கல்வெட்டை பொறித்த ஒரு பெருமகன் இந்த மணிகளை சோதித்த ஒரு பெருமகனாக இருக்க வேண்டும். அவன் பெயர் மணி வண்ணக்கன் தேவன் சாத்தன் என்று சொல்லக்கூடியவன் எழுத்தும் புணர்த்தான், எழுத்துக்களை பொறித்தான் என்று இந்த கல்வெட்டில் காணப்படுகிறது. அதற்கு ஏற்றாற் போல மணி மணியம்பாளையம், வண்ணக்கன் வண்ணக்கன் பாளையம் என்ற ஊர்களும் மக்களும் அந்த அடிவாரத்தில் வாழ்கிறார்கள். Now we are sitting on one of the ancient graves, what we call it properly call it Iron Age grave. This is known as cairn circle entombing cyst burial, and in Sangam literature it says that Paraloyar Padukkai.
These are the burials available are just on the eastern side of the ancient site Kodumanal. There are about 150 circles at present, and probably it have been more during the time of Sangam age. These graves are belongs to Iron Age, and we are having this burial from 1000 BC till 100 BC. And whereas this site is concerned, it is belongs to around 500 BC. And as a part of this circle stone, we are using quite number of quartz boulders. It clearly shows that during that period, about around 500 BC, these quartz have been mined and it is used as a part of the circle. This is one of the evidence to show that the gemstone industry has been prevailed during that time. காங்கேயத்தை சுற்றியிருந்த மணிவினைஞர்கள் அந்த பிரதேசத்தில் கிடைக்கப்பெற்ற கோரண்டம் எனப்படும் குருந்தம் மற்றும் நீலக்கல், பச்சைக்கல், பளிங்குக்கல், எண்ணெய்க்கல் போன்ற ரத்தின தாது கற்களையே பயன்படுத்தியுள்ளனர். Now we are standing on one of the ancient quartz mine located about half a kilometer north of the ancient site called Kodumanal. And this mine, particularly the quartz mined here, have been extensively used for preparation of quartz beads at this site. Not only this quartz mine, there are several quartz mines have been located in and around Kodumanal. Particularly, there is another quartz mine about 3 km north of this mine. There is another mine further south of the site. So the mines located in and around the Kodumanal site served as an important raw material and for production of ancient beads. These quartz mines have been used even for the circle boulders and boulders used in the megalithic graves. ரத்தினக்கல்லை தீட்டுவது என்பது கடினமான தாதுக்கல்லை சிறு துண்டுகளாக்கி அதை குவிந்த வடிவிலான காபச்சான் எனும் சாதனம் மூலம் மெருகேற்றுவர். இதன் மூலம் பட்டை தீட்டப்பட்ட கற்கள் வெளிச்சத்தில் ஒளி வீசி பிரகாசிக்கும். ரத்தினக்கற்களில் தீட்டப்பட்ட பட்டைகள் தான் அதன் மேன்மையை வெளிப்படுத்தும். பட்டை தீட்டப்பட்ட கல்லில் 3 பாகங்கள் இருக்கும். அவை மகுடம் எனப்படும் குச்சை, கேர்டில் எனப்படும் மேஜை, பெவிலியன் எனப்படும் மஸ்தம். மகுடம் அதாவது குச்சை என்பது கல்லின் மேல் பகுதி. இதில் அதிகமான பட்டைகள் இருக்கும். மேஜை என்பது கல்லின் நடுப்பகுதி. இது மேல்பாகமான குச்சையையும் அடிப்பகுதியையும் இணைப்பது. பெவிலியன் எனப்படும் மஸ்தம் கல்லின் கீழ்ப்பகுதி. இது பெரும்பாலும் குவிந்தோ கூம்பாகவோ அமையும். ரத்தினக்கற்களை பட்டறையில் தீட்டும் முறை என்பது நூற்றாண்டுகளாய் ஒரே முறையில் கையாளப்பட்டு வருகிறது. இதற்கு உபயோகப்படுத்தப்படும் உபகரணங்களில் காலத்திற்கு ஏற்ப முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதே அன்றி கடினமான கற்களை தீட்டும் முறை பழங்காலத்தையே பின்பற்றி வருகிறது. ஒரு ரத்தினக்கல்லை பட்டை தீட்டும் போது முதலில் கல்லின் அடிபாகமான மஸ்தம் பட்டை தீட்டப்படும். பின்னர் மேல் பாகமான குஸ்தம் பட்டை தீட்டப்படும். பட்டை தீட்டப்பெறும் கல்லின் மேல் பாகமான குச்சையில் சில எண்ணிக்கையில் வெட்டல்கள் அதாவது பட்டைகள் இருக்கும். குச்சையில் 8 பட்டைகள் இருந்தால் அது 8 பட்டை எனப்படும். ரத்தினக்கற்களின் வடிவத்தை முன்னிட்டு அதில் இருக்கும் பட்டைகளின் பெயர் மாறுபடும். கல்லின் அடிபாகத்தில் பட்டை தீட்டப்பட்டிருந்தால் அது அடிச்சோரவை என்றும், கல்லின் மேஜை மற்றும் மேல் பகுதியில் பட்டை தீட்டப்பட்டிருந்தால் அது மேல் சோரவை என்றும் கலசம் என்றும் அழைக்கப்படும். மணிவினையர் முதலில் நகையை குச்சியின் அரக்கில் பதித்து அதில் மணிக்கல்லை படிய வைக்க அதை செதுக்கி சரிப்படுத்துவார். And even today, what we call modern artisans still doing the same traditional bead making industry still exists in the present day Kangayam. Though it has been in the control of different communities, but the technology we don't have much change for the past 2000 years.
there's no much change in the technology except certain what we call it some small electric motors they are using instead of pedaling. Otherwise, technology wise there is no much difference. Still they are using the same mill plate, they are using same corundum they are using for preparation of the mill plate, and same stick they are still using. So it clearly shows that this traditional technology is still survives for the past 2000 years without any break. This is very important.